இந்த இங்கிலீஷ் கிராமர் லெசன் நம்பர் 5 பார்ட் A பார்க்க வந்திருக்கும் மாணவர்கள் அனைவரையும் பிரெயின் பூஸ்டர் என்ற சேனல் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு 5வது லெசன் பார்ப்போம். பார்ட் Aல டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். இன்று நாம் சேஞ்சஸ் மட்டும் பார்ப்போம். டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் என்பதை மட்டும் பார்ப்போம். சேஞ்சஸ் பார்ட் A. இப்போ முத நம்ம ஏற்கனவே நம்ம 2வது வகுப்புல படித்த மாதிரி ப்ரோனவுன் மாற்றங்களை நீங்கள் நல்லா படிக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். 2வது லெசனில் ப்ரோனவுனை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரோனவுன் மாற்றங்கள். ப்ரோனவுனில் எப்பவும் டேபிளாக பாருங்க. ஏற்கனவே இந்த டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் தேர்ட் பர்சனாக மாறும். டைரக்ட், சிங்குலர். மூணாக வச்சுருங்க. சப்ஜெக்டிவ், பொசசிவ், ஆப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்ல ஐ, வி. ஐவிக்கு பொசசிவ் ஃபார்ம் என்னது? ஐக்கு பொசசிவ் ஃபார்ம் மை. இதுக்கு அஸ். மீக்கு பொசசிவ் ஃபார்ம் அவர். இதுக்கு ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் அஸ். சரி, இது ஐக்கு மீ வரும், அவருக்கு அஸ். இதை இன்டைரக்டா மாற்றும் பொழுது ப்ரோனவுன் மாற்றத்தின் பொழுது இந்த அட்டவணையை பார்த்துக்கிடுங்க. இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல சிங்குலர் அட்டவணை. சிங்குலர், டைரக்ட், சப்ஜெக்டிவ், பொசசிவ், ஆப்ஜெக்டிவ். ஐ சிங்குலர், நான். யூ சிங்குலர், நீ. ஐக்கு பொசசிவ் ஃபார்ம் மை. யூக்கு பொசசிவ் ஃபார்ம் யுவர். ஆப்ஜெக்டிவ் ஐக்கு என்னது? மீ. யூக்கு யூ தான். இப்படி இன்டைரக்ட்ல என்ன ஆகும்னா ஐ ஆணை குறிச்சா ஹி, பெண்ணை குறிச்சா சி. ஐயும் யூ ஆணை குறிச்சா ஹி. ஐயும் யூவும் ஆணை குறிச்சா ஹி, பெண்ணை குறிச்சா சி. அது மாதிரி மையும் யூவரும் ஆணை குறிச்சா ஹி, சி. பெண்பாலில் வந்தா சார். நீயும் யூவும் ஆணை குறிச்சா ஹிம், பெண்பாலில் வந்தோம்னா ஹர். இது நம்ம சென்டென்ஸ் படிக்கும்போது மிகவும் எளிமையாக புரியும். இதே இதை ப்ளூரல்ல எடுத்துக்கிட்டா, ப்ளூரல் எடுத்துக்கிட்டா ஐக்கு ப்ளூரல் என்னது? வி. யூக்கு ப்ளூரல் ஜூ தான். பொசசிவ் ஃபார்ம், சப்ஜெக்டிவ் ஃபார்ம், பொசசிவ் ஃபார்ம், ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம். பொசசிவ் ஃபார்ம் அவர். இது அஸ். யூ யுவர். ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் யூ. இது டைரக்ட்.
டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன வரும்னா வியும் யூ எதா வரும் தே, அவரும் இவரும் தயார், அசும் யூவும் தம். டைரக்ட் இன்டைரக்ட் மாற்றும் பொழுது இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக ஏதாவது ரெண்டு மாற்றங்கள் வந்தே ஆகும். அதை படித்துக் கொள்ளுங்கள். இது ப்ரோனவுன் மாற்றம். அடுத்து நம்ம அட்வர்பியல் மாற்றம் பற்றி பார்ப்போம். டுமாரோ, tomorrow, direct, indirect. Tomorrow, the next day. Next day ஆமால அல்லது the previous day. Yesterday. The following day. Yesterday. The previous day. The day before. Last year. The previous year. Here, there, this, that, these, those. Bro, adverbial மாற்றங்களை படிச்சு now then. அடுத்த டென்ஸ் மாற்றங்கள். ப்ரெசன்டென்ஸ் எல்லாம் எதா மாறும்? பாஸ்ட் டென்ஸ். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ப்ரெசன்டென்ஸ் எல்லாம் பாஸ்ட் டென்ஸாக மாறிவிடும். ப்ரெசன்டென்ஸ் இன்டு பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் இஸ் எதா மாறும்? வாஸ். ஆர், வேர். ஆமு வாஸ் எதா மாறும்? வாஸ் எதா மாறும்? வாஸ் அல்லது வேர். ஹேட் பீன். கோ எதா மாறும்? went. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இது ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆகும். பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகும். கோ, வெண்ட். வெண்ட் எதான் மாறும்? had gone. has, have எதான் மாறும்? had. பாஸ்ட் டென்ஸ் எதான் மாறும்? பாஸ்ட் perfect tense. Past tense எதா மாறும்? past perfect tense மாற்றங்களா பார்த்துடுங்க. ப்ரெசன்டென்ஸ் எல்லாம் பாஸ்ட். எக்ஸாம்பிள் am, is, was மாறும். ஆர், வேற மாறும். was, வேற வந்து had been மாறும். go, went மாறும். went வந்து had gone. இது எக்ஸாம்பிள். come வந்து came மாறும். came வந்து had come மாறும். டேக் வந்து டுக் மாறும். டுக் வந்து ஹேட் டேக்கன். ஹேஸ், ஹேவ், ஹேடா மாறும். பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாறும். நண்பர்களே, இதை வந்து நன்றாக படித்து கொள்ளுங்கள். இந்த டென்ஸ் மாற்றம் படித்த பிறகு தான் டைரக்ட் இன்டைரக்ட் வந்து தெளிவாக புரியும். ஆகிய இந்த ப்ரோனவுன் மாற்றங்களையும் அட்வர்பியல் மற்றும் டென்ஸ் மாற்றங்கள் படித்துக்கணும். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக்கொள்வோம். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் தொடர்ந்து ஒவ்வொரு சென்டென்ஸாக 3 பேட்டர்ன் இருக்குது. அதாவது ஸ்டேட்மெண்ட், interrogative, exclamative,
இந்த மாதிரி எல்லாவற்றையும் அடுத்த வரக்கூடிய கிளாஸ்லேருந்து எல்லாவற்றையும் பார்ப்போம். இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.